தமிழ்மணி, நான் உங்களிடமிருந்தே தொடங்குறேன். அஇஅதிமுக பாஜக கூட்டணி பிளவுக்கு பிறகாக அதிகாரப்பூர்வமாக பாஜக தலைமையிடமிருந்து எந்த ஸ்டேட்மெண்ட்டும் வரல அப்படின்னாலும் கூட கடந்த முறை பிரதமருடைய பயணத்தின் போது, நெல்லை தூத்துக்குடி பயணத்தின் போது எம்ஜிஆர் ஜெயலலிதா அவனுடைய ஆட்சி குறித்து பாராட்டு தெரிவித்தார். இன்னுமே கூட அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பாஜகவோடு கூட்டணி இல்லை அப்படிங்கிறத தெளிவுபடுத்திட்டாங்க. இப்படியான சூழல்ல தொடர்ச்சியாக தமிழகத்திற்கு பிரதமர் வருவது என்பது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும்? என்னை பொறுத்தவரை எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்று நான் கருதுகிறேன். ஆனால் நீங்கள் எதிர்க்கட்சிகளை திசை திருப்பவா என்று ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறீர்கள். மக்களை, வாக்காளர்களை திசை திருப்ப, ஆகா இவர்களுக்கு இவ்வளவு கூட்டம் வருகிறதே, அது வாக்காக மாறுமோ என்கிற ஒரு எண்ணத்தை அவர்கள் மனதில் பதிய வைக்கிற ஒரு முயற்சி. ஒரு 3-4 விஷயங்கள். கூட்டங்கள் வாக்குகளாக மாறுவதில்லை என்பது, நான் ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டு அரசியலை பார்த்து கொண்டிருக்கிறேன். 1971 மூதறிஞர் ராஜாஜியும் பெருந்தலைவர் காமராஜரும் அவர்களுக்கு வந்த கூட்டம் அநேகமாக அதற்கு பிறகு வந்ததா என்று என்னால் சொல்ல இயலவில்லை. ஆனால் என்ன நடந்தது? திமுக அதனுடைய சரித்திரத்திலேயே மிக அதிகமாக வெற்றி பெற்றது 1971 தேர்தல் தான். இந்திரா காந்தி அவர்கள் 10 எம்பி நின்று 10 எம்பியும் ஜெயித்தார்கள். எனவே கிட்டத்தட்ட ஒரு சரித்திர வெற்றி அதுதான். எனவே கூட்டத்தை ஒரு கிளுகிழுப்பை ஆட்டி குழந்தையினுடைய கவனத்தை கவருவது போல் செய்யலாமே தவிர வேறொன்றும் இல்லை. நான் கையிலே வைத்திருக்கிறேன் ஒரு செய்திகளை முந்தித் தருகிற ஒரு பத்திரிகை பெயர் கொண்ட தொலைக்காட்சி. ஒரு கட்சி சார்பானதல்ல, அவர்கள் செய்தியை போட்டிருக்கிறார்கள். ஒரு 30,000 நாற்காலிகள் போடப்பட்டிருக்கின்றன. ஒரு 180-190 பேர் முடிந்தவரை நான் எண்ணினேன் அமர்ந்திருக்கிறார்கள். திரு அண்ணாமலை தொடர்ந்து கவலைப்படாமல் பேசிக்கொண்டிருக்கிறார். திரு பச்சமுத்துவையை வைத்துக்கொண்டு இவரை காமராஜ் காங்கிரஸினுடைய தலைவர் என்று அவரை அறிமுகப்படுத்தி தமிழறிவு மணிவரை இவர்கள் செய்த சாதனையெல்லாம் நன்றாக பார்த்தால் தெரியும். இவர் பேச 50 பேர் நடந்து போய் நான் காண்பிக்க விரும்பவில்லை. நான் கிட்டத்தட்ட டிவி பெயரை சொல்லிவிட்டேன், பார்த்து தெரியல. இப்போ நெல்லை தூத்துக்குடி மாதிரியான இடங்கள்ல பிரதமரனுடைய பொதுக்கூட்டம் நடக்கும்போது நீங்க சொல்ற மாதிரி இல்ல, மிகப்பெரிய ஒரு மக்கள் திரள் அங்க இருந்தது, கூட்டம் அங்க இருந்தது. அந்த கூட்டத்தை, அது பிரதமருக்கு கிடைத்த வரவேற்பு, தமிழ்நாட்டில் பாஜக பலம் பெற்றிருக்கிறது என்பதற்கான சாட்சி அதுதான் அப்படின்னு சொன்னாங்களே சார். யார் சொன்னது? தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை. அவர் வேற என்ன சொல்லுவார்? இது எங்களுடைய பலகீனத்தை அவர் தானே சொல்லணும். நீங்களும் நானும் சொல்ல வேண்டும். நீங்கள் சொல்லலாம், ஒரு பொது ஊடகம், ஒரு கட்சி ஊடகம் என்று என்னால் இதை சொல்ல இயலாது. நீங்கள் சொல்லலாம், நான் சொல்லலாம், என்னுடைய அன்புக்குரிய சகோதரர் இவர் சொல்லி அல்ல, என்னுடைய அன்புக்குரிய சகோதரர் சொல்லலாம், அவர் அந்த கட்சியை சார்ந்தவர் அல்ல, சொல்லலாம். அவர்களை ஒரு 1000 அடியிலே உயர்த்தி கொண்டு காண்பிப்பது என்பது மக்கள் நம்புவதல்ல. அவர்கள் ஏன் வருகிறார்கள்? ஒன்று, அவர்களுடைய கால் பதித்த இடமாகிய கர்நாடகா கை நழுவி போய்விட்டது. ஒன்று. ஜெயிப்போம் என்று மிகுந்த நம்பிக்கையோடு இருந்த தெலுங்கானா போய்விட்டது. ஆந்திராவில் அவர்கள் இல்லை. பாண்டிச்சேரியில் தொட்ட குறை விட்ட குறை என்று இருக்கிறார்களே தவிர ரங்கசாமி இருக்கிற வரை இவர்களுக்கு பெரிய செல்வாக்கு அங்கு வரப்போவதில்லை. எனவே இங்கு ஒரு 5 சீட்டாவது வந்தால்தான் அது நமக்கும் செல்வாக்கு இருக்கிறது என்று காண்பிக்க வேண்டும் என்று நம்புகிறார்கள். இன்றைக்கு தொலைக்காட்சிகளை பார்த்தேன், 15,000 காவலர்கள் இவர் வருகைக்கு, 4 அடுக்கோ 5 அடுக்கு பாதுகாப்பு. பிரதமர் வருகை அப்படின்னா அதெல்லாம் புரோட்டோகால் தானே. அது பாதுகாப்பு கொடுக்கிறது, ட்ரோன் பறக்கக்கூடாதுன்றது, மீனவர்கள் மீன் பிடிக்க போக வேண்டாம், அது புரோட்டோகால் தான். அது வழக்கமாக எல்லா காலகட்டங்களிலும் கடைபிடிக்கக்கூடிய ஒன்று தான். எனக்கு இல்லை சார், இந்த 4 கட்ட 5 கட்ட எனக்கு தெரிந்து முன்னாள் மன்மோகன் சிங்குக்கு எனக்கு தெரிந்து இல்லை. பாதுகாப்பு இருந்திருக்கு, நான் ஒன்றும் மறுக்கவில்லை, இருந்திருக்கிறது. என்ன நடக்கிறது புறங்கள்? 15,000 காவலர்களை நடுத்தருவில் தூசியிலும்
மழையிலும் வெயிலிலும் இருக்க வைத்தால் அவன் அடுத்து 3 நாட்களுக்கு அவனை கடமையை செய்ய மாட்டான். மாதம் ஒரு முறை இவர் வந்தால் குற்றம் அதிகரிக்கும், சட்டம் ஒழுங்கு கெட்டு போகும். அவன் ஒரு காவல், அவனுக்கு நேரம் இல்லை கடமையை செய்ய. அதுதான் நடக்கும். இல்ல இப்ப இப்படி பார்க்கிறோம். ஒருவேளை அதிமுக கூட்டணியில் இருந்திருந்தால், கூட்டணி தொடர்ந்திருக்குமே, ஆனால் பிரதமரினுடைய இந்த வருகை அப்படிங்கிறது பலம் சேர்த்திருக்கும் தானே? அதிமுகவுக்கு அது பலமா தானே இருந்திருக்கும். சார், என்ன கேட்குறீங்க நீங்க? எனக்கு திருமணமாக இருந்தால் குழந்தை பிறந்திருக்குமா என்றால் பிறந்திருக்கும். நான் ஒரு ஆண், அவர் ஒரு பெண். நிச்சயமாக ஆகாத திருமணத்துக்கு குழந்தை பிறக்காதா என்றால் பிறந்திருக்கும் தான். திருமணமாகிவிட்டது, அதனால் இது ஆகாத திருமணம். எனவே அவர் மாட்டேன், உன்னை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன், இதுவரை இருந்தது டைவர்ஸ் ஆகிவிட்டது என்று சொல்லிவிட்டு வெளியே போனது பழனிசாமி. அதிமுக பாஜக கூட்டணி பிளவுக்கு முந்தைய நாள் வரைக்கும் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள், ஏன் திரு எடப்பாடி பழனிசாமி உட்பட 3வது முறையும் பிரதமராக மோடி அவர்களே வருவார்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு சொல்லுகிறேன், அவர்தான் அடுத்த பிரதம அமைச்சர். எனக்கு 2வது கருத்தில் கிடையாது. 350 சீட், நான் அந்த கட்சியை சார்ந்தவர் அல்ல. 350 சீட்டுக்கு குறையாமல் அவர் 3வது முறையாக ஆவார். இன்னொன்றையும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நாளை நீங்கள் என்னை கேட்கலாம். அவர் 3வது முறை மிகப்பெரிய பலத்தோடு வந்த பிறகுதான் அவருக்கான சிக்கல் ஆரம்பிக்கும். சரி, இப்போ அப்படி நீங்க பாக்குறீங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள், குறிப்பா நேரடியா சொல்லணும்னா இந்தியா கூட்டணி, திமுக தலைமையிலான கூட்டணி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க இங்கேயே தங்குனா கூட உங்களால தமிழ்நாட்டில் பாஜகவுக்கான பலத்தை கூட்ட முடியாது, இங்கேயே தங்கி நீங்க வாக்கு சேகரித்தால் கூட அந்த பலம் உங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறாங்க. நானும் அதைத்தானே சார் சொன்னேன். இவர் வந்துட்டு போறது கஜானா செலவு, காவல் குற்றங்களை கண்டுபிடிக்க முடியல, லாண்ட் ஆர்டர் ஃபெயில் ஆகுது. ராமேஸ்வரத்தில் இவர் போய் ஸ்நானம் பண்ணிட்டு ஸ்ரீரங்கத்தில் போய் ஸ்நானம் பண்ணதெல்லாம் மக்கள் நன்மைக்கா? அவர் தான் ராமர் பிரதிஷ்டை செய்கிறோம் என்று மக்கள் மத்தியில் எண்ணத்தை, இந்துக்கள் மத்தியில் எண்ணத்தை பதிய வைத்து இந்துக்கள் வாக்கு வாங்குவதற்காக அவர் உண்ணாவிரதம் இருந்து நான் ஐ எம் ஃபாஸ்டிங்னு சொல்லி குப்புறப்படுத்து, இதையெல்லாம் இந்த மாதிரி வித்தைகள் எல்லாம் காண்பித்தது என்பது வாக்கு பெறத்தானே தவிர ராமரையும் தன்னையும் ஒன்றாக காண்பிக்க தான் இல்லாவிட்டால் ஆனா சொல்றது வந்து தமிழகம் வந்து ஒரு ஆன்மீக பூமி, இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து பிரதமருடைய அந்த செயல்பாடுகளை ரொம்ப மெச்சி ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு தானே சொன்னாங்க. சார், இதுவரை 1000 முறை இது பெரியார் மண் என்கிற வார்த்தை என் காதில் விழுந்திருக்கிறது. இது ஆன்மீக பூமி என்று நான் இதுவரை கேட்டதில்லை. ஆன்மீகம் இல்லவே இல்லை என்று நான் சொல்லவில்லை. அதனால்தான் அவர் அப்படி நம்புகிறார். சரி, காஞ்சிபுரமும் கும்பகோணமும் 2 இடங்களில் இருக்கின்றன. எல்லா இடங்களிலும் காஞ்சிபுரமும் கும்பகோணமும் இல்லை. ஈரோடும் இருக்கிறது. காஞ்சிபுரத்துக்கு இன்னொரு நிழல் உருவம் இருக்கிறது, பேரறிஞர் அண்ணா. 2 பெரியவர்கள் காஞ்சிபுரத்தில். காஞ்சி பெரியவர் அவர், பேரறிஞர் அண்ணாவும் திராவிட பெரியவர். எனவே அந்த எண்ணம் முழுவதுமாக சொல்ல சரி என்று சொல்வதற்கில்லை. சரி, ஓகே. முதற்கட்ட பார்வையை நான் எடுத்து